ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பிளான்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா, 2 கம்பி எடுத்துக்கிறேன், ஒரு பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு டயர் ஒன்று எடுத்துக்கிறேன், கம்பி ஒன்று சுடு பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கம்பியை நல்லா சுடு பண்ணி டயரில் ஒரு 4 ஹோல் போட்டுக்கிறேன். கம்பி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் ஹோல் ஈஸியாக போட முடியும். அதே போலவே கம்பியை நல்லா சுடு பண்ணி பிவிசி பைப்லேயும் ஒரு 4 ஹோல் போட்டுக்கிறேன். கம்பி நல்லா சூடாக இருக்கனால சீக்கிரமாகவே எனக்கு ஹோல் வந்துச்சு. நல்ல சூடாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஹோல் போட முடியும். ஸோ நான் நல்லா சுடு பண்ணி எடுத்துக்கிறேன். 4 ஹோல் போட்டாச்சு. இந்த ஹோல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஸ்டாண்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த கம்பி இந்த மாதிரி வைப்போம். அதுக்காக நான் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இனி அந்த டயரில் இருக்க ஹோல்ஸும் பிவிசி பைப்பில் இருக்க ஹோல்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டாண்டு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம்லாம் எடுத்துக்கல, நான் ஈஸியாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த பிவிசி பைப்பை சுற்றி நான் ஒரு லேயர் பண்ண போகிறேன். இந்த லேயர் பண்ணுறதுக்காக நான் தென்னங்குருந்து கட் பண்ணப்போ கிடைச்ச வேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னா, ட்ராகன் ஃப்ரூட் செடி வளரும்போது அந்த வேரெல்லாம் போகிறதுக்கு வேண்டி ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இது வைக்கலை அப்படின்னா அந்த பிவிசி பைப்பில் அது வேர் கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாளி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாளி எடுத்துக்கிட்டு அதில் ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன். ட்ரைனேஜ் பர்பஸுக்காக ஹோல் போட்டுக்கிறேன். அப்புறம் கீழே லேயர் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போடுறேன். இந்த ஸ்டோன்ஸ் எதுக்காக போடுறேன்னா, பிவிசி பைப்புக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஸ்டாண்டுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். நான் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக செங்கல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். செங்கல் ஆகும்போது அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சைடில் சுற்றி செங்கல் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் ஸ்டாண்டுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்புறம் நான் சாயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் கவுடங் எடுத்துக்கிறேன். ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்காக நான் கவுடங் சூஸ் பண்ணிக்கிட்டேன். காய வச்ச கவுடங் தாங்க எடுத்துக்கிட்டேன். காய வச்ச கவுடங் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான்ட் வளர்கிறதுக்கு. நான் பச்சையாக கவுடங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாகவே ரூட்ஸ் எல்லாமே ராட் ஆகிடும், பிளான்ட்ஸோட ரூட்ஸ். ஸோ இனி நான் இன்னும் கொஞ்சம் ரெட் சாயில் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாயிலை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டோட ஒரு 80% சாயிலால் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நாங்கள் ப்ரொபகேஷன் பண்ணி வச்சுருக்க பிளான்ட். இந்த பிளான்ட்டை நான் ஒரு கவரில் தான் ப்ரொபகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கவரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இப்போது இந்த வாளிக்குள்ளாடி நட போகிறேன். அந்த பைப் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பள்ளம் ஒன்று தோண்டி எடுத்துக்கிறேன். ரூட்ஸ் எல்லாம் அழகாகவே வளர்ந்துருக்கு, பார்த்தீங்களா? அப்புறமா இன்னும் கொஞ்சம் சாயில்ஸ் போட்டு ஒரு 90% ஆஃப் த வாலியை நான் சாயிலால் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு பிளான் தான் வச்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் இன்னும் எனக்கு பிளான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் சைடில் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி தண்ணி கொஞ்சம் விட்டு அதுக்கு நான் அந்த சாயிலை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சாயிலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறதுனால கொஞ்சம் செட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பரான ஒரு செட்டப் ரெடி பண்ணியாச்சு. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.